இந்திய விடுதலைக்கு வித்திட்ட கடற்படை எழுச்சியை மறக்கலாமா? நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் இன்னைக்கு கொண்டாடப்படுது. இந்த சுதந்திரம் என்பது அகிம்சையின் மூலமாக மட்டுமே பெறப்பட்டது அப்படின்னு நமக்கு போதிக்கப்படுது. ஆனா சுதந்திர போராட்டத்தின் நீண்ட நெடிய வரலாற்றை எடுத்துக்கொண்டா எத்தனையோ ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள், உயிர்பலி தியாகங்கள் அப்படின்னு இரத்தக்கரை படிந்த வரலாறுகளும் இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான இந்திய தேசிய இராணுவம் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. அதே போல கடற்படை புரட்சியும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அமைந்தாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கிரீடத்தின் மிக உயர்ந்த ஜொலிக்கின்ற வைரம் இந்தியாவே என்று சொன்ன பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை இனிமேலும் நாம இந்தியாவில் காலம் தள்ள முடியாது அப்படின்னு புலம்பு வைக்கும் அளவுக்கு அவர்களுக்கு இறுதி நெருக்கடியை கொடுத்தது 1946 கடற்படை புரட்சி தான். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதியன்று உத்தரப்பிரதேசம் மதுபங்கா காவல் நிலையம் முற்றுகை, பீகார், வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நடந்த போராட்டங்களில் பல நூறு மக்களை போலீசும் இராணுவமும் சுட்டுக் கொன்றாங்க. பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி அன்னைக்கு பம்பாயில் பிரிட்டிஷ் கடற்படையில் இருந்த இந்திய மாலுமிகள் HMIS தல்வார் என்னும் போர்க்கப்பலில் இருந்து பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடி இறக்கிவிட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகளுடைய கொடிகளை ஏற்றி பறக்க விட்டாங்க. பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகளின் மோசமான கொடூரமான நடத்தையை கண்டித்தும் தங்களுடைய பிற கோரிக்கைகளை முன்வைத்தும் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டாலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான உணர்வே மேலும் இருந்துச்சு. தொடர்ந்து மேலும் பல கப்பல்களுக்கும் போராட்டம் பரவியது. போராட்டம் கராச்சி, சென்னை, தூத்துக்குடி அப்படின்னு இந்தியா முழுவதும் பரவியது. போராடும் மாலுமிகளுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான பொதுமக்கள், மாணவர்கள் வேலைநிறுத்தங்கள், ஊர்வலங்களை நடத்தினாங்க. மக்கள் தம் வீடுகளில் சப்பாத்தி ரொட்டிகளை சுட்டு பழங்களோட சுமந்து சென்று போராடும் கடற்படை வீரர்களுக்கு கொடுத்தாங்க. இராணுவ வீரர்களை ஏவி மாலுமிகளை சுடுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டாங்க. ஆனால் சக வீரர்களை சுட மறுத்த நிகழ்வு வரலாற்றில் மிக முக்கியமானது. இந்த எழுச்சியும் மக்கள் ஆதரவும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு பெரும் கலவரத்தை ஏற்படுத்திச்சு. இனியும் இந்தியாவில் தங்கள் ஆட்சி தொடர்ந்தால் பேரிழப்பு தான் ஏற்படும் அப்படின்னு கருதினாங்க பிரிட்டிஷார். மேலும் மக்கள் ஆவேசம் தொடர்ந்ததால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கள் தொழில் முதலீடுகளுக்கும் ஆபத்து என்பதை உணர்ந்தாங்க. விளைவு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் முடிவு செய்யப்பட்டது. அந்நிய முதலீடுகளுக்கு பாதகம் இருக்காது என்கிற உத்தரவாதம் கிடைக்க சுதந்திரம் வழங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகும் சமஸ்தானங்களை இணைப்பதில் பிரச்சனை, காஷ்மீரை ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் எடுத்த படையெடுப்பு, சீன படையெடுப்பு, காலிஸ்தான் பிரிவினைவாத கோஷம், தீவிரவாத தாக்குதல்கள், தொழில் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை, காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அண்டை நாடுகளை இந்தியாவிற்கு எதிராக பகை நாடுகளாக மாற்றும் முயற்சி அப்படின்னு அந்நிய சக்திகளும் வல்லரசுகளும் அளித்து வரக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இது அத்தனையும் மீறி இராணுவ வலிமை, வறுமை ஒழிப்பு, கல்வி அறிவு, விண்வெளித்துறை, தொழில் வளர்ச்சி அப்படின்னு மக்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து மாபெரும் சாதனைகளை படைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த சுதந்திர நாளில் நாம் பெருமைப்படத்தக்க விஷயமாக இருக்கு. இன்னைக்கும் தொடரும் தீவிரவாத தாக்குதல்கள், வெளிநாட்டு சதிகள் ஆகியவற்றை எதிர்த்து சமாளிக்க சுதந்திர போராட்ட கால உணர்வை என்றைக்கும் இழந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதே இந்த சுதந்திர திருநாளாகும். அனைவருக்கும் எமது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.